எது வந்தாலும் பார்த்துக்கிறேன், எதிர்கொள்ள வேண்டும். பார்த்துக்கலாம், எல்லாரும் அதை தாண்டி தான் வரும், பார்த்துக்கலாம். இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் நல்லது கெட்டது, பகல் இரவு, துக்கம் சந்தோஷம், இன்பம் துன்பம் எல்லாம் பார்த்து தான் வரும், பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக எது இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கர்மா, உங்களுடைய தர்மம். ஏன்னா தர்மம் மட்டும் சனீஸ்வர பகவான் பார்த்துட்டாருன்னா உங்களை விட்டுருவார். நீங்கள் தர்மம் செய்கிறீங்க அப்படின்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்ககிட்ட வரமாட்டார். உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் பாயிண்ட். முக்கியமான ஒரு விஷயம், ஷேர் மார்க்கெட்டு, கேம்பிளிங், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போனீங்கன்னா அது ஒன் வேயாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் போய் நான் போய் லவ் பண்ண போகிறேன், இல்லைனா என் மனைவி கிட்ட நியாயம் கேட்க போகிறேன், கணவன் கிட்ட போய் நான் வந்து எது தர்மம் எது நியாயம்னு கேட்க போகிறேன், இதெல்லாம் பண்ணிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சிருவார் சனி பகவான். வெளிப்படையாகவே சொல்கிறேன். தயவு கூர்ந்து காதலிக்கிறீங்கன்னா கூட எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியாத நிலமையில இப்போ டைமில் இருக்கிறதுனால முடிஞ்சால் ஓப்பனாக சொல்லுங்கள். ஏற்றுக்கிட்டா ஓகே, இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தது வேலையை பாருங்கள். அவ்வளோதான். பி ப்ராக்டிக்கல். அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்குறேன், நான் அது தப்பு பண்ணுறாங்க, இப்படிலாம் இந்த எப்படி வாழ்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்த 2 வருஷம் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துக்கணுங்கிற மனசில் இருந்துக்குங்க. இதுதான் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் மேலே எந்த பாவமும் அறியாத அந்த குழந்தைங்களுக்கு நல்லது.